நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்திலிருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம் மற்றும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் சத்யபாபு. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க வந்துடுச்சு கடல்வாணியே. நேயர்களே, நம்முடைய அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது திரு சுப்பிரமணி அவர்கள் பாடவிருக்கும் பழைய திரைப்பட பாடல்களை கேட்கலாம். என் பேர் சுப்பிரமணி, திருச்செந்தூர் சாமி பேர். நான் எல்லா பாட்டுமே லைனாக பாடுவேன். இங்கே ப்ரோக்ராம் வரிசையில் நிறைய பாட்டு பாடியிருக்கிறேன். அதனால் இப்போ எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் எனக்கு சாரை கூப்பிடுவார், சத்யபாபு சாரை கூப்பிட்டு பாட சொல்லுவார். நான் பாடுவேன். கண்ணன் பாட்டு பாடுவேன், சாமி பாட்டை பாடுவேன், எம்ஜிஆர் பாட்டு பாடுவேன், கணேசன் பாட்டு பாடுவேன், எல்லா பாட்டுமே பாடுவேன். பிபி சீனிவாஸ் பாடுவேன், ஏஎம் ராஜா பாடுவேன், சிதம்பரம் ஜெயராமணி, எல்லா பாட்டுமே பாட முடியும் என்னால். படித்ததனால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. படித்ததனால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. கொடுப்பதற்கும் சிரிப்பதற்கும் படிப்பு வேண்டுமா? கொடுப்பதற்கும் சிரிப்பதற்கும் படிப்பு வேண்டுமா? என்றும் குழந்தையைப் போல் வாழ்ந்து விட்டால் துன்பம் தோன்றுமா? படித்ததனால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. படித்ததனால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு. வாழை மரம் படித்ததில்லை, கனி கொடுக்க மறந்ததா? உயர்வான் முகிலும் கற்றதில்லை, மழை பொழிய மறந்ததா? சோலையெல்லாம் கற்றதில்லை, நிழல் கொடுக்க மறந்ததா? எங்கும் சுதந்திரமாய் பாடி வரும் குயிலும் பாடம் படித்ததா? படித்ததனால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. கல்வியில்லா கன்றுகளும் தாயை அழைக்கும், காட்டில் கவரிமானும் பெண்களைப் போல் மானத்தை காக்கும். பள்ளி சென்று இவைகளெல்லாம் படித்ததில்லையே, நெஞ்சில் பாசத்தோடும் நேசத்தோடும் வாழவில்லையா? படித்ததனால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. படித்ததனால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு. நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு செலவு பண்ணுறதுக்கு யாரும் உதவி செய்யலை. அதனால் இது வரைக்கும் படிக்காமலே, ஆனால் வேலையெல்லாம் செய்து சென்னையில் நிறைய கம்பெனியில் வேலை செய்திருக்கிறேன். எல்லாம் கல்வி அறிவு இல்லாமலே பண்ணியிருக்கிறேன். செக்யூரிட்டியில் 20 வருஷம் வேலை செய்திருக்கிறேன். அது எடுத்து வேலையெல்லாம் கிடையாது, பில்டிங் செக்யூரிட்டியாக இருந்திருக்கிறேன். காரெல்லாம் வரும் போகும், பார்க்கிங் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன். அந்த மாதிரி 40 வருஷம் சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். திருப்பி இங்கே வந்து இப்போ 2 வருஷமாக அங்கே இருந்துகிட்ருக்கேன். இங்கேயும் காலையில் 6 மணிக்கு கூழ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் காஃபி டீ கொடுக்குறேன். அதுக்கப்புறமா இப்போ உடம்பு சரியில்லை, கால் சரியில்லாததுனால நான் கொஞ்ச நாள் காஃபி டீ கொடுக்க முடியலை, வெறும் கூழ் மட்டும் இப்போ கொடுக்குறேன். பாக்கி ஸ்டோரில் ஹெல்ப் பண்ணுறேன். வர்ற பொருள்களெல்லாம் இறக்குறேன், ஸ்டோரில் இறக்கி அங்கே
இந்த ஸ்டோரில் கொண்டு வைக்கிறேன். திருப்பி இந்த ஸ்டோர்லேருந்து நம்ம கிச்சன் ஸ்டோருக்கு கொண்டு போகிறேன். எல்லா வேலையும் நான் நல்லபடியாக செய்கிறேன். சின்ன வயசுலேருந்து விளையாட்டில் தான் எனக்கு ஆர்வம். நீச்சல் இது பண்ணேன். தோட்டத்துக்கு போவேன். அங்கே மாங்காய் இதெல்லாம் வெட்டி தென்னை மரத்தில் எல்லா வீட்டுக்கு என்னென்ன ஹெல்ப்பு உதவி செய்யணுமோ அதெல்லாம் செய்வேன். நெல் அறுவடை, வயல் அறுவடைக்கு போவேன். அங்கே குலதெய்வம் கோவிலில் இருக்குது. அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிடுவேன். அங்கே ஏதாவது செய்வாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலைகள்லாம் முடிச்சுக்கிட்டு திருப்பியும் கோயிலுக்கு போவேன். திருப்பி நீச்சல் அடிக்க போவேன், குளத்துக்கு போவேன். விளையாட்டில் ரொம்ப இதாக இருந்தேன். குளத்தில் ஆற்றுல நீந்துறது எல்லா விஷயத்துலையுமே. ஆனால் கல்வி அறிவு மட்டும் இல்லாமல் இருந்தது, அவ்வளோதான். தந்தை அப்பாவுக்கு கூட போயிட்டு பொங்கல்லாம் செய்வேன். பொங்கலுக்கு சாமான்லாம் வாங்கிட்டு வருவோம். தந்தை கூட போய் எல்லாமே வாங்கிட்டு வருவேன். வீட்டில் எல்லா எதையும் பண்ணுவேன். மாட்டை குளிப்பாட்டுறது, மாட்டுக்கு எல்லாம் செய்கிறது, பொட்டு வைக்கிறது, மாலை போடுறது, எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம். அந்த மாட்டு பொங்கல் கொண்டாடத்தில் தான் பாட்டு பாடுவேன் நான். மாலை போட்டு மாட்டுக்கு மாலை போட்டதும் ஒரு பாட்டு. மாட்டுக்காரனில் வெள்ளத்தில் எம்ஜிஆர் பாட்டு தான் அது. சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே ஏற்றியொற்றியொற்றிய சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே குங்கும கலையோடு குலங்காக்கும் பெண்ணை குணத்தை பசுவென்று சொல்வார்கள் கண்ணே காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே கருணை செய்வாயன் தமிழ்நாட்டு பெண்ணே ட்ரியோ 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 சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே பால் கொடுப்பாயது தாயாரை காட்டும் பாசம் வைப்பாயது சேயாக மாறும் காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே கருணை செய்வாயன் தமிழ்நாட்டு பெண்ணே ட்ரியோ 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 வளர்த்தவரே உன்னை மறந்து விட்டாலும் அடுத்தவரிடத்தில் கொடுத்து விட்டாலும் வளர்ந்த இடத்தை நீ மறக்காதே கண்ணே வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம் ட்ரியோ 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 சத்தியம் நீயே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. சின்ன வயசில் தீபாவளிக்கு எங்கள் அப்பா புது சட்டை புதுசாக எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த சட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு தீபாவளி பண்டிகை பிரமாதமாக கொண்டாடுவோம். பட்டாசெல்லாம் வெடிப்பேன். வீட்டில் எல்லாம் தங்கச்சி எல்லாத்துக்கும் மத்தாப்பு அது இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. பட்டாசெல்லாம் நல்லா வெடித்து குதூகலமாக தீபாவளி கொண்டுவேன். அந்த தீபாவளி பண்டிகைக்கும் ஒரு பாட்டு பாடுவேன். உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் என்ப தீபாவளி ஊரெங்கும் மணக்கும் ஆனந்தம் நமக்கு உறவாடும் நேரமடா உறவாடும் நேரமடா சித்திரம் பூ போல சிதறும் மத்தாப்பு தீயேதும் இல்லாமல் வெடித்திடும் கேப்பு முத்திரை பசும் பொன்னே ஏன் இந்த சிரிப்பு முகமோ மலரோ இது என்ன ரசிப்பு உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி கன்னத்தில் ஒன்னே ஒன்று கடனாக தாடா கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன் எனக்கு இனி நீ என்னென்ன தருவாய் வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி ஊரெங்கும் மணக்கும் ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா உறவாடும் நேரமடா. எங்கள் கோவிலில் முருகன் கோவில் ரொம்ப விசேஷம்.
முருகன் கோவில் நான் அடிக்கடி போவேன். காலையில் முருகனை வணங்கி வரும்போது நிறைய பாட்டுகள் பாடுவேன். அப்புறம் முருகனை கும்பிட்டுட்டு கோவிலுக்கு அடிக்கடி போகிறதுனால அந்த பாட்டு எனக்கு மறக்கவே செய்யாது. முருகனோட பாட்டு, முருகா நீ வர வேண்டும், முருகா நான் நினைத்த போது நீ வர வேண்டும், முருகா நீ வர வேண்டும், நீல எழில்மையில் வேலவ வேலா நினைத்த போது நீ வர வேண்டும், உன்னையே நினைந்து உருகுகின்றேனே உணர்ந்திடும் அடியார் உளம் உறைவோனே, உன்னையே நினைந்து உருகுகின்றேனே உணர்ந்திடும் அடியார் உளம் உறைவோனே, நினைத்த போது நீ வர வேண்டும், நீல எழில்மையில் வேலவ வேலா நினைத்த போது நீ வர வேண்டும், கலியுக தெய்வம் கந்தானியே கருணையின் விளக்கமும் கடம்பானியே, கலியுக தெய்வம் கந்தானியே கருணையின் விளக்கமும் கடம்பானியே, மலையென துயர்கள் வளர்ந்திடும் போதில், மலையென துயர்கள் வளர்ந்திடும் போதில், மாயோன் மருகா முருகா நினைத்த போது நீ வர வேண்டும், நீல எழில்மையில் வேலவ வேலா நினைத்த போது நீ வர வேண்டும், நீ வர வேண்டும், நீ வர வேண்டும். நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் பூஜா முராடா. நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.